என்ன கடை மேல பாத்துட்டு இருக்கிறவன்? அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஆழமா யோசிச்சுட்டு அந்த இரும்பு சட்டையை கொடுத்து அனுப்பு. இந்த கல்லெல்லாம் மேல தூக்கிட்டு போனோம். சின்னவனே, அப்பதான் கிணத்துக்குள்ள அவளை தள்ளி விட்டுட்டா அவளை தூக்குறதுக்கா இவ அவளை தொட கரகட சேவல்ல போயிட்டான். சாவித்திரி, என்ன பாட்டி? இங்க வா தாய். என்ன பாட்டி? இங்க வா தாய். நீ வந்ததுல இருந்து நம்ம வீட்டு காத்த பார்த்ததே இல்லையே. சாவித்திரி, அங்க பாத்தியாத்தா? எம்புட்ட முட்டு பெரிய மீன். எங்க பாட்டி மீன் ஒண்ணு கூட காணோம்? நல்லா பாத்துக்கிட்டு இப்ப மேல வரும். லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க, எங்க அண்ணனை கணக்கு பண்ண தெரியலையே. என்ன மதினி, எங்க அப்பத்தா இருக்காளே, அந்த காலத்துல குனிஞ்சதுல நிமிராத எங்க தாத்தனை அவன் வீட்டு சுவரேறி குதிச்சு கட்டிலோட சேர்ந்து ஒட்டி அமுக்க அமுக்கி அவங்க எடுத்துட்டான்னு சொல்லி ஊரை கூட்டி தாலி கட்டினவ. அப்பத்தா சொல்ல, அந்த இம்பக்களுக்கு மாதிரி மதினிக்கு ஒரு யோசனை சொல்ல. போடா, எனக்கு வெக்கமா வருது. வெக்கப்பட வேண்டிய வயசுல சௌரியாரு குடிச்சுட்டு இப்ப நான் வெக்கா சொல்ல. ஊருக்கு இல்ல ஒரு பிச்சை லட்சம் கூட காணோம். நூறு, 200, 300, 400, 500, 600, 700, 800. தொட்டு பாத்துக்க வேணாமே, நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 ரூபாத்தால பாத்துக்கு வரேன். 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400. யாரு அவன் பொட்டை பைய? 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? நிறைய பணம் வச்சிருக்கீல, கொடு. என்னடா விளையாடுறியா? இத பாரு, இப்ப நீ 100 ரூபாய் கொடுக்கலனா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன். அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும். அசலூர்காரன் இங்க வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்க குத்த மாட்டோமா? யோ, குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன? கத்தி தாயா முக்கியம். குத்தியா நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் குத்துன உனக்கு வைத்திய செலவாகும்ல, அந்த செலவுக்கு காசு தாயா கேட்கறேன். 200 வருஷமா வெள்ளக்காரர் இருக்கு, அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன். முட்டா பையன். துட்டுக்கு பிறந்த பையன். ஏய், எதுக்கு செத்த பாம்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன்? கொல்ல மூலக்கார நீ. நாங்கெல்லாம் அருவாகம்பு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு அச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம். கோளாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபா அமுக்கிட்டியே. ஆமா, எந்த ஊரு நீ? பாளையங்கோட்டை. பறந்தவரா? புகுந்த ஊரியா? ஆம்பளைங்களுக்கு அது புகுந்த ஊரோ? ஜெயில வேற என்னன்னு சொல்றது?
ஜெயில இருந்து வரையா நீ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா? வைஃப பொண்டாட்டியா உன்னை விட்டுட்டு வேற எவனையும் பாத்துட்டாளா? கர்மம் முடிச்சவ பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா. என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன், ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா, 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா, நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, 2 நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி வைப்பாருன்னு. அவனு கத்துறானே, நான் 10 நீ படி தாண்ட மாட்டேன்டாயா. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா, புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க ஆரப்படுத்தல வந்த. 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டதுல எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா. இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிக்கலை தூக்குறது எல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மாதிரி நாம பிரெயினை யூஸ் பண்ணும், சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ், அவளை இந்த ஊர்க்கார விரும்மாண்டிங்கிற ஒருத்த அமுக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய் அமுக்கிறது தான் நான் இங்க வந்திருக்கேன். சிஸ்டர், ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரம், நீங்க ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்கா உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீங்க? என்ன சிஸ்டர், நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சிட்டாங்களா? ஐயோ இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா எங்க சிஸ்டர் பாத்தீங்களா? அண்ணா சிஸ்டர் ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு நீ வெட்ட வச்சிட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு பொம்பளை ஆள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 16 இயர் கேர்ள்ஸ், யாரோ ஒரு பிளடி தடியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாயா. வேர் இஸ் மை சிஸ்டர், வேர் இஸ் விரும்மாண்டி? ஏய் விரும்மாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? மாமா. ஏய் என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா. இப்படி வாடா. என்னமா இப்படி துரும்ப ஆயிட்டியாமா? இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற, அது எப்படி உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு, எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணா ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா, நீ போ. அந்த பக்கம் ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி அம்மிக்கல்ல தூக்கி குழவிக்கல்ல தூக்கி தேங்காய் அரைச்சு மாங்காய் அரைச்சு மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாசம் வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8ஆவதா தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவை தான் நடத்த முடியல. சரி ஏதாவது ஒரு இரவை நடத்தி பாப்பமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்க மாமா. இந்த 7 பரிசையும் வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடா எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீ தான் மாப்பிள. இடத்த சொல்லுங்க மாமா. ஐயோ அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா, ரூம காட்டுங்க மாமா. அட ரூம காட்டுங்க. ஏன் பெரியப்பா பொண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தம் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஒருத்தர் வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்தர் வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய் ஆடி பிச்சு புடிய பிச்சு போடலையா? மாமா சாரி யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மயன். ஓ என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியும். இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டு பானா போய் காவி பிடிச்சு உழுவு சொல்லுங்க மாமா. ஏய் மாப்பிள்ள உழ சொல்றாருல போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வெள்ளக்காரன். போடா போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு. மாப்பிள்ள மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்குவோம். பூ பூ மாப்பிள்ள. என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இதுக்கு முன்னால 7 பேரு கல்யாணம் பண்ண வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முறுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள்ள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல.
மாப்பிள ஏன் மாப்பிள அழுவுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பால் எது பழம் எதுன்னு தெரியாது என் தங்கச்சிக்கு. என்ன மாப்பிள, உரிக்கிறது பழம், ஊத்துறது பால், இது கூடவா தெரியாது? கரெக்ட். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ கவலையே படாத மாப்பிள. ஆமா மாப்பிள, தயிர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? பால்ல இருந்து. வெண்ணெய் தயிர்ல இருந்து. நாளைக்கு பாரு இவள வெண்ணெயில இருந்தே பால் எடுக்க வைக்கிறேன். மாமா ஆமா மாப்பிள, இது என்ன என் 7வது பொஞ்சாதி இருக்காளே, அவளும் வரும்போது உன் தங்கச்சி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தா. இப்ப அவகிட்ட ஒரு தேங்காய் பர்பி வாங்கி கொடுத்தா அந்த பர்பில இருந்து வழுக்கையோட எள்ளி எடுப்பா. மாமா நீங்க பெரிய ஜித்த மாமா. மாமா நான் வெளியில நிக்காத, கதவு சாத்திட்டு போயிட்டே இரு. டேய், நீ வெண்ணெயில இருந்து பால் எடுக்கலாம், தேங்காய் பர்பியில இருந்து இளநியே எடுக்கலாம். ஆனா மனுஷனோட மனசுல இருந்து நிம்மதி எப்படி எடுக்கிறது, அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மகனே சேர்த்திடா நீ. சும்மா அப்படியே உட்கார்ற போட. ஏன்டா வீட்டுல சொல்லாம ஓடியாந்தவன்? அட ராத்திரி கலந்து போய் எங்க ஆத்தானே கலந்து வந்துட்டேன். கட்டை கொண்டு அடிச்சு மண்டையை உடச்சுட்டேன். ஊருக்குள்ள வந்தா கொண்டு விடுவாங்கல்ல, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். களவாணி பேல தான் அடிச்சனே. அட அடி வாங்கினது எங்க அப்பா அப்புறம் தான் தெரிஞ்சு. இங்க வர்ற ஏப்தா அம்மா குடும்பத்துல மட்டும் எல்லாரும் எப்படி இம்புட்டாலதான் இருக்கும்? அது அம்மா பரம்பரையோட ரத்தம்டா. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க பார்த்தானா? கொச்சு காமால பிடிச்ச பயலுங்க. அவங்க காலடி மண் எடுத்து நம்ம குடும்பத்துக்கே சுத்தி போடணும். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், உன் கால்ல ஒரு கம்பளி காய்த்த கட்டு கட்டு கட்டுன்னு. கேக்குறியாடா? எதுக்குடா சிரிச்சா? வாசல்ல இருக்க பூசணிக்காய கழட்ட சொல்ல அப்பத்தா, அதுக்கு கண்ணு பற்ற போகுது.